எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் வந்து 6th நியூ புக்கோட இயல் 1 பற்றின விளக்கம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் எப்படி எனக்கு நோட்ஸ் எடுப்போமோ அது மாதிரி நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். இதை பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்க நீங்களும் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கங்க. படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன எனக்கு தேவையோ அதை மட்டும்தான் நான் வந்து நோட்ஸ் எடுத்திருப்பேன். எனக்கு எது தேவைன்னு படுதோ அதை நான் எடுத்திருப்பேன். மேக்ஸிமம் எதுவுமே ஒமிட் பண்ணாமல் தான் எடுத்திருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரோடக்ஷன் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகிவிட்டது. நமக்கு கொஷின் கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த இடத்துல வந்து தற்கால இலக்கிய மரபாக எது திகழ்கிறது அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? தமிழ் வணக்கம் அப்படிங்கிறது தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. தமிழை வந்து பல விதங்களில் போற்றியவர், குழந்தையை கொஞ்சுவது போன்று கொஞ்சியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் தான். இந்த பாடல் எல்லாருக்குமே தெரியும். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு. இந்த பாடலில் நம்ம எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிருக்கு நேர் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, சமூகத்தின் விளைவுக்கு நீர் போன்றது. அதெல்லாம் நமக்கு மேட்ச்சில் கேட்குறான். உயிருக்கு எது போன்றது? நேர். விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், உருவாக்கிய ஊர். இளமைக்கு பால் போன்றது, புலவர்க்கு வேல் போன்றது, உயர்வுக்கு வான் போன்றது, அசதிக்கு சுடர் தந்த தேன் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது, தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வைரத்தின் வாள் அப்படிங்கிறத ஏன் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னா, வைரம் சில சமயம் நமக்கு வந்து இணைக்கொம்பு போட்டு வை போடுவோம் இல்லையா, அந்த வைரம் தான் நம்ம இது வரைக்கும் எழுதியிருப்போம். ஆனால் நம்மளோட பாடல் வரியில் உள்ளது போட்டு வைரத்தின் வகரம் போட்டு போட்டிருக்காங்க. ஸோ வைரத்தின் வாள், அது வந்து நல்லா நமக்கு நினப்பு இருக்கணும். அந்த 4 ஆப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துட்டா கூட நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து நான் ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாடல் யார் இயற்றினது அப்படின்னு பார்க்கும்போது பாரதிதாசன். இதோட நூல்வெளி அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும். ஆசிரியர் பெயர் பாரதிதாசன், அவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம். அவர் எதனால தன்னோட பேரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார்னா, பாரதியார் கவிதை மீது கொண்ட பற்றினால், பாரதியாரோட கவிதைகள் மீது. அவரோட சிறப்பு பெயர், அதாவது வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் புரட்சி கவின்னு சொல்கிறாங்கன்னா, அவரோட கவிதைகளில் பெண் கல்வி, பகுத்தறிவு, பொது உடைமை, கைம்பெண் மறுமணம் போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை வந்து உள்வாங்கி பாடியிருப்பார். ஸோ அவரை வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நமக்கே தெரிஞ்சது தான், பாவேந்தர் பாரதிதாசன் அப்படிங்கிறது. இது எல்லாமே நம்மளோட புக்கில் நமக்கு கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, சொல்லும் பொருளும். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா விளைச்சல், சமூகம் மக்கள் குழு, அசதி அப்படிங்கிறது சோர்வு. இதே புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். இதை யார் எழுதியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் காசி ஆனந்தன் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து எழுதினது. இது வந்து புக் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இதோட சரியான விடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். சேர்த்தெழுது நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழெங்கள், அமுதென்று அமுது ப்ளஸ் என்று, செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்னு சொல்கிறோம். இதோ பொறுத்துகையில் கேட்பாங்கன்னு சொன்னோமா, அதோ கேட்டிருக்காங்க. விளைவுக்கு எது போன்றது? நீர் போன்றது. அறிவுக்கு தோல் போன்றது. இளமைக்கு பால் போன்றது. புலவர்க்கு வேல் போன்றது. இப்போ இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. இப்போ நமக்கு கேட்பாங்க, தமிழுக்கு அமுதென்று பேர், இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்பத்தமிழும் இருக்கும், பாரதிதாசன் கவிதைகளும் இருக்கும். தலைப்பு தான் நமக்கு இன்பத்தமிழ், பாடலோட பேர் பாரதிதாசன் கவிதைகள் தான். அதுக்கடுத்து பார்த்தோன்னா தமிழ் கும்மி. இதோட கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கும்மி அடித்து தமிழோட பெருமையை சொல்கிறது தான் தமிழ் கும்மி அப்படிங்கிறது. இதில் ஏன் பாடல் எழுதியிருக்கேன்னா, இந்த லெசன்லாம் நமக்கு, இந்த பாடலெல்லாம் நமக்கு கொடுத்தே கேட்கலாம் ஆசிரியர் யாருன்னு. இந்த பொய் அகற்றும், உள்ள பூட்டிருக்கும்,
அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய்ப்புகட்டும். அதுக்கடுத்து ஊழி பழநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். இந்த லைன்ஸ் எல்லாம் கொடுத்தே நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இந்த பாட்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பெருஞ்சித்திரனார். அவரோட பேர் பெருஞ்சித்திரனார். அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாணிக்கம். அவரோட சிறப்பு பெயர் பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th புக்கில் ஒரு 3 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரோட நூல்கள் வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம், பள்ளிப்பறவைகள், மகபுகு வஞ்சி, என்சுவை என்பது, உலகியல் 100. இது இல்லாமல் ஐயை அதெல்லாம் இவரோட நூலாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து ஓல்டு புக்கில் நமக்கு வந்து பார்க்கலாம். இவரோட இதழ்கள், இவர் நடத்திய இதழ் அப்படின்னு பார்த்தோன்னா தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு. இதை வந்து நம்ம வந்து மறந்துடவே கூடாது. ஏன்னா அவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதில் வந்து தென்மொழி அப்படிங்கிறதும் இடம்பெற்றிருக்கும். நம்ம வந்து கரெக்டாக அதை தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இது வந்து அவரோட இதழ்கள். இதழ்கள் தனி, நூல்கள் தனி. இவர் எதை வளர்த்தாரு அப்படின்னு பார்க்கும்போது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் அது பெருஞ்சித்திரனார். நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கணும். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். இந்த பாடல் எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் கும்மி அப்படிங்கிறது கனிச்சாறு அப்படிங்கிற தலைப்பில் உள்ளது, பாடலில் உள்ளது. இந்த கனிச்சாறு மொத்தம் எத்தனை தொகுதிகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 8 தொகுதிகளாக இருக்குது இந்த கனிச்சாறு அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இந்த புக் பேக்கில் உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா சாங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி அப்படின்னு எல்லாமே தோன்றி தோன்றின்னு இருக்கும். அது யார் அப்படின்னு பார்க்கும்போது வாணிதாசன். வான் தோன்றி வாணிதாசன் அப்படின்னு நினப்பு வச்சுக்கணும் நம்ம. அதுக்கடுத்து இதோட மேட்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா சரியான விடை பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி உலகம், செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ், பொய்யகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும், பாட்டிருக்கும் பாட்டு ப்ளஸ் இருக்கும், 8 திசை 8 ப்ளஸ் திசை. இப்போ சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆழிப்பெருக்கு, கடல்கோள், மேதினி, உலகம், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு, அறிய விரும்பாமை. இந்த சொல்லும் பொருளும்லாம் எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நமக்கு புரிகிற மாதிரி பாடலாக இருக்குது. அந்த காலத்து செய்யுள் புரியாத வடிவில் எழுதியிருப்பாங்க இல்லையா, திருநாவுக்கரசர், அதெல்லாம் சில சமயம் புரியாமல் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அந்த சொல்லும் பொருளை வச்சு அந்த பாடலை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அப்போ வந்து இந்த அறிஞர் பொருள்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உரைநடை. மூத்த தமிழ்மொழி. நம்மளோட தமிழ்மொழி எப்படி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது. தமிழ்மொழி என்ன பண்ணும், காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தியிருக்கும். ஒரு மனிதரை பிற உயிரினமிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொழி தான். மொத்தமாக உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் தான் இருக்குது. அதுலேயே இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழ்கிற மொழிகள் சில தான். அதை செம்மை மிக்க மொழி அப்படின்னு சொல்லுவாங்க, செம்மொழி. அந்த செம்மொழி தான் நம்மளுடைய தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து மூத்த மொழி. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இதையும் யார் சொல்லியிருக்காருனா பாரதியார். இதில் எதை பற்றி சொல்லியிருக்காருனா தமிழ் தாயோட தொன்மையை பற்றி கூறியிருக்காரு. அடுத்து தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் தொல்காப்பியம். அடுத்து எளிய மொழி. தமிழ் எப்படி இருக்கும், பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாக இருக்கும். இதில் மொத்தம் 5 வலஞ்சுழி எழுத்துக்கள் இருக்குது, 3 இடஞ்சுழி எழுத்துக்கள் இருக்குது. மொத்தமாக வலஞ்சுழி எழுத்துக்களோட எண்ணிக்கை 5, இடஞ்சுழி எழுத்துக்களோட எண்ணிக்கை 3 இருக்குது. ட, ய, ழ. அது வந்து நமக்கு இடஞ்சுழி எழுத்துக்கள். அடுத்ததான் சொல்லும் அது முதல்ல எதில் வந்து எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். தமிழ் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் தமிழன் கிளவியும் அதனோடற்றே அப்படிங்கிற இடத்துல தமிழ் அப்படிங்கிற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படிங்கிற வார்த்தையில் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை நமக்கு யூஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து தமிழன் அப்படிங்கிற ஒரு வேர்டு அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படிங்கிற இடத்துல யூஸ் ஆகிருக்கு.
அடுத்து தமிழ் வந்து ஒரு சீர்மை மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சீர்மை அப்படின்னாலே என்னென்னா ஒழுங்குமுறை. இப்போ திணைனாலே அக்ரிணை, உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்திணை, உயர்திணைக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாழ்திணை. ஆனால் அந்த மாதிரி தாழ்வாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அல் ப்ளஸ் திணை அப்படின்னா உயர்வு அல்லாத திணை. அதாவது தாழ்த்திணை அப்படின்னு சொல்லாமல் உயர்வு அல்லாத திணை அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பாகற்காய். பாகு அப்படின்னா இனிப்பு, இனிப்பு அல்லாத காய், கசப்பு காய் அப்படின்னு நமக்கு சொல்லலை. பாகற்காய், பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையில் கூட ஒரு சீர்மையை வந்து நம்ம தமிழர்கள் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வளமை மொழி. நம்மள்ட்ட எல்லா வளமும் இருக்குது. இப்போ இலக்கண வளத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தொல்காப்பியம் இருக்குது, நன்னூல் இருக்குது. சங்க இலக்கியம் பார்த்திங்கன்னா 8 தொகை 10 பாட்டு, அறநூல்கள், நாலடியார், திருக்குறள். இது மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. காப்பியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த மாதிரி வளமிக்க மொழியாக தமிழ்மொழி வந்து நமக்கு திகழ்கின்றது. அடுத்து பூவின் நிலைகள் கொடுத்துருப்பாங்க. ஒரு பூ இருக்குன்னா அந்த பூ அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் நம்மள்ட்ட கிடையாது. அந்த பூவோட ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்மள்ட்ட வேர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது அரும்பு, அடுத்தது மொட்டாகுது, முகையாகுது, மலராகுது, அலராகுது, வீ ஆகுது, செம்மல் ஆகுது. அதாவது ஒரு பூவுக்கு 7 நிலைகளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தமிழில் ஒரே சொல்லே பொருள் தரும். இப்போ கூட எக்ஸாமில் பார்த்தோம் மீ அப்படின்னு பார்த்தோம், வான் அப்படின்னு. அது மாதிரி மா அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, அந்த மாதிரி ஒரு 12 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில். அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். அந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இயல் தமிழ் அப்படிங்கிறது எண்ணத்தை வந்து நமக்கு வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை வந்து மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை வந்து நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவிதையோட வடிவம். கவிதைக்கு என்னென்ன பெயர்கள் வடிவம் கொடுத்துருக்காங்கன்னா கவிதை, அதுக்கடுத்து செய்யுள், துளிப்பா, புது கவிதை. உரைநடை அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன வடிவங்களில் உரைநடை இருக்குன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. இது எல்லாமே உரைநடையோட வடிவங்கள் தான் நமக்கு. இப்போதைக்கு நம்மளோட தமிழ் வந்து அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்னு கூட வளர்கிறது. நெக்ஸ்ட்டு தாவரத்துக்கான இலைப்பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது கரும்பு நாணலெல்லாம் தோகை அப்படின்னு சொல்லுவோம். கமுகு அதை கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அருகு, கோரை, புல். அதாவது இது படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அடுத்து இணையம். இதெல்லாம் நமக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இணையம், இன்டர்நெட், முகநூல், ஃபேஸ்புக்கு, இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்து அறிவியல் தொழில்நுட்ப மொழி. ஒரு மொழி வந்து கணினியில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா அது எண்கள் அடிப்படையில் வந்து இருக்கணும். பைனரியில் நம்மளோட தமிழ் மொழி எண்கள் அடிப்படையிலையும் என்ன பண்ணுது இருக்குது. அதாவது அதுக்கான எண்களை நமக்கு கொடுத்துருக்காங்க 1லேருந்து 10 வரைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அன்னை கூறினாள். அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து நினப்பு வச்சுக்கலாம். கடல் உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அன்னை கூறினாள். 9க்கும் உள்ள லெட்டர்ஸ் தனித்தனியாக மறந்துடும். அதுக்காக இப்போ தமிழ் மொழி அப்படிங்கிறது கணினி, இணையம் போன்றவற்றிலையும் பயன்படுத்தத்தக்க ஒரு புது மொழியாகவே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அது தன்னைத்தானே என்ன பண்ணிகிட்டே வருது, புதுப்பிச்சுக்கிட்டே வருது காலத்துக்கேற்ப. அதுக்கடுத்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது கவிஞர் அறிவுமதியோட பாடல். அதாவது அது ஒரு பிறந்த நாள் வாழ்த்து. ஃபுல் சாங்கும் நான் எழுதலை, ஆனால் தெரியும் அந்த பாட்டு. நம்ம பாடி பாடி கேட்டிருக்கிறதுனால தெரியும். அதனால் 3 லைன் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். அது ஒரு பர்த்டே சாங்கு. நீண்ட நீண்ட காலம் நீடூடி வாழ வேண்டும் அறிவுமதின்னு நீங்கள் நினப்பு வச்சுக்கணும். அப்படியே கண்டினியூஸாக அவங்க பேரை சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே நினப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு டேபிளர் காலம். எல்லாருக்கும் பார்த்தாலே வந்து குழப்பம், எப்படிடா படிக்க போகிறோம் அப்படிங்கன்னு நினைப்போம். இதை ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து வேர்ட்ஸை கொடுத்துட்டு நூலை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நூலை எழுதிட்டு வேர்ட்ஸ் எழுதுனீங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். கலித்தொகையா வேளாண்மை, நற்றிணை அதாவது உழவர், குறுந்தொகையிலேயே
4 வந்திருக்கும். எல்லாமே விலங்கு மாதிரி இருக்கும். பாம்பு, முதலை, மீன், செய் மட்டும் வயல். ஓகேவா? இது எல்லாமே ஒரே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பதிற்று பத்தா வெள்ளம், அகநானூறு சேர்த்துக்குங்க, கோடை மருந்து அப்படின்னு நினப்பு வச்சுக்கணும். திருக்குறள், இது எல்லாத்தையுமே ஒரு கதை மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும். இப்போ வேளாண்மை செஞ்சாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க அரசு, அந்த மாதிரி நீங்களாகவே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கோர்வையாக நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நினப்பு இருக்கும். அடுத்து திருமுருகாற்றுப்படை, உலகம், பெரும்பானாற்றுப்படை, பார், தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அழகாக பிரித்து எழுதிக்கணும். தொல்காப்பியத்தில் கிளவியாக்கத்தில் என்ன இருக்குன்னா உலகம், உயிர், ஒளி இருக்குது. அகத்திணையில் ஊர் இருக்குது. களவியல்ல அன்பு, கற்பியல்ல மகிழ்ச்சி, வேற்றுமையல்ல புகழ், புறத்திணையல்ல செல், வினையல்ல முடி. இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் உள்ள பேக் சைடில் இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். ஏற்கனவே உள்ளது தான் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு கனவு பழித்தது. இதில் நிறைய கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, மேற்கோள்கள் நிறைய இருக்கும். இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5ம் கலந்தது இவ்வுலகம் அப்படின்னு சொன்னது யார்? தொல்காப்பியத்தில் நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அது மாதிரி உயிர்களை வந்து ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரை வகைப்படுத்தியதும் யாரு தான்? நமக்கு தொல்காப்பியர். அதை தான் பாடலாக கொடுத்துருக்காங்க. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொன்று, ஒரு திரவ பொருளை எவ்வளவு தான் நம்ம வந்து அழுத்தினாலும் அதோட அளவை வந்து சுருக்க முடியாது. அதை ஔவையார் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. அது மாதிரி கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகும், பின் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் கருத்தை 5 நூல்களில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. இதை கூட நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக நான் எப்படி படிச்சுப்பேன்னா, திருப்பாவை அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து கார்லேயோ அப்படி இல்லாட்டினா அதாவது குதிரையிலையோ முல்லைக்காட்டுக்கு போயிட்டு அங்கே போய் திருக்குறள் படிப்பா அப்படின்னு நான் நினப்பு வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு எதுவும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறது. திருப்பாவை என்ன பண்ணிக்கும், கார்லேயோ அப்படி இல்லாட்டினா பரியிலையோ முல்லைக்காட்டுக்கு போயிட்டு திருக்குறளை படிப்பா அப்படின்ட்டு. இதிலே கார் 40 கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி 2, அதாவது கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னா என்ன நமக்கு? கார் 40. அடுத்து வீரர் ஒருவரது காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து பதிற்று பத்தில் நமக்கு வந்து காணப்படுகிறது. என்னன்னா, நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு பதிற்று பத்தில் அந்த காயத்தை தைத்த செய்தியை கூறுறாங்க. அது மாதிரி சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பால் தைத்த செய்தியை நற்றிணையில் கூறுறாங்க. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் அப்படின்னு நற்றிணையில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை கூட எப்படி நான் நினப்பு வச்சுப்பேன்னா, நரம்பில் வந்து தைச்சாங்க, அதனால் ஒரு நன்றி சொன்னார் அப்படின்னு நான் நினப்பு வச்சுருப்பேன். நரம்பின் அப்படின்னு வந்தால் நற்றினை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு, தொலைவில் உள்ள பொருளோட உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படிங்கிற அறிவியல் கருத்து கலீலியோ கண்ட உண்மை. ஆனால் அதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கபிலர் என்ன பண்ணியிருப்பார்னா, திருவள்ளுவ மாலையில் சொல்லியிருப்பார். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து திருக்குறளோட பெருமையை சொல்லியிருப்பாரு. ஆனால் அதுக்கான உவமையை என்ன பண்ணியிருப்பாரு, அந்த புல்லில் இருக்கிற நீர் நீண்ட பனையளவு கூட அந்த இடத்துல காமிக்குமா, அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து தமிழில் வந்து பயின்று அறிவியல் அறிஞர்கள்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அதுக்கடுத்து மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், அதுக்கடுத்து இஸ்ரோ தலைவர் சிவன் அவர்கள். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் புக் பேக்கில் உள்ளது. இது ஒன் டைம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். எப்படி இருந்தாலும் நோட்ஸ் எடுத்து தான் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஒன் டைம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸ்கூலு, பள்ளி, பர்மிஷன் லெட்டர், அனுமதி கடிதம் கிடையாது, இசைவு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருந்தேன் ஒரு இடத்துல. அதுக்கடுத்து வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸு, இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸு, உரளி யூஆர்எல் இது இருக்காது. ஆனால் பின்னாடி அந்த வெப்சைட் உள்ள இடத்துல உரளி அப்படிங்கிற வேர்டு வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதோட நமக்கு இயல் 1 முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து பார்த்தோம்னா இலக்கணம்.
ஒன்னோட இலக்கணம் வந்து ரொம்ப சிம்பிள், பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, தமிழ் வந்து எழுத்துக்களோட வகைகள் தான் இலக்கணத்தோட வகை. இலக்கணத்தோட வகை அப்படின்னு பார்க்கும் பொழுது எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம்னு 5 வகைப்படும். எழுத்து அப்படின்னா என்னென்னா ஒளி வடிவாக எழுப்பப்படுவது, வரி வடிவாக எழுதப்படுவது, அதுதான் எழுத்து. இப்போ ஆன்னு நீங்கள் சொல்கிறதும் ஆன்னு நீங்கள் எழுதுறதும் தான் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள், அது வந்து காற்று வெளிப்படும் பொழுதே என்ன பண்ணுது, நமக்கு பிறக்குது. ஒன்று வாயை திறக்கிறதுனால, உதடுகளை வந்து குவிப்பதனால, உதடுகளை வந்து விரிப்பதனால எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்துக்கள் 12 இந்த இதுலேயே நமக்கு வந்து பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறில் எழுத்துக்கள் 5 இருக்குது, நெடில் எழுத்துக்கள் 7 இருக்குது. அது ஒலிக்கும் கால அளவை பொறுத்து தான் அதை குறில் நெடில் அப்படின்னு சொல்கிறாங்க. மாத்திரை அப்படின்னா கால அளவு, அதாவது கண் இமைக்கும் நேரம், கை சொடுக்கும் நேரம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். குறில் எழுத்து 1 மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை. அடுத்து மெய்யெழுத்து பார்க்குறோம். மெய்யெழுத்து மொத்தம் 18 தெரியும். மெய்யின்னா உடம்பு, அதுக்கான கால அளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்தை 3ஆக பிரிக்கிறாங்க, வல்லினம், மெல்லினம், இடையினம். வன்மையாக ஒலிக்கிறது வல்லினம், மென்மையாக ஒலிக்கிறது மெல்லினம். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறது இடையினம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு உயிர்மெய், உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 இணைவதால் உருவாகிறது தான் நமக்கு என்ன உயிர்மெய் எழுத்துக்கள். மொத்தம் 216 எழுத்துக்கள் இருக்கும். அதையும் 2 வகையாக பிரிக்கிறாங்க, உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஆயுத எழுத்து, அதாவது உயிரெழுத்துக்கள் 12 இல்லாமல் மெய்யெழுத்துக்கள் 18 இல்லாமல் தனித்து ஒரு எழுத்து தான் நமக்கு என்ன ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான கால அளவு அரை மாத்திரை. மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் 216, ஆயுதம் 1, மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது. இந்த லெசனில் பேசிக் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆயுத எழுத்தே நெக்ஸ்ட் லெசன்லலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது, அதுக்கு முன்னாடி வந்து பின்னாடி வந்து ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து இருக்கும், இடையில தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுத எழுத்துக்கே தனியாக டெஃபினிஷன் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 6th லெவலுக்காக இன்ட்ரோ வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து படித்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். அதுவும் கலர் பெனில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து தெரியும் தனியாக. சில கொஷின்லாம் நமக்கு மறந்த போது இந்த கலரில் இருந்துச்சுங்கிறது வரைக்கும் நமக்கு வந்து நினப்பு வரும், அதை திருப்பி திருப்பி நீங்கள் படிக்கிறதுனால. அதனால் கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்து படிங்க. நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்குது. 10 மாதங்கிறது கம்மியான டைம்லாம் கிடையாது. கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். நோட்ஸ் 1 டைம் எடுக்கிறது தான். அடுத்து நீங்கள் 4ல் வேலைக்கு போயிட்டாலும் 2க்கு ட்ரை பண்ணிங்கனாலும் இதே நோட்ஸ் தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ பொறுமையாக உட்காந்து, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பொறுமையாக நோட்ஸ் எடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு இயல் எடுத்திங்கன்னா கூட போதும். இந்த மாடலில் தான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த நோட்டு போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் நோட்ஸ் எடுத்தேன். என்னால் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்காது, ஏன்னா எனக்கு மட்டுமே புரியும். ஸோ உங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்தேன். நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து கேட்காதீங்க, நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ தான் 2 லெசனே முடிச்சிருக்கேன். இன்னொரு டைரியில் தான் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். பிடிஎஃப் வந்து ஓனாக நீங்கள் எடுங்க நோட்ஸு. நான் வேணால் மாடலுக்கு வேணால் இந்த ஒரு இதை மட்டும் நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன். ஆனால் இனிமேலுக்கு வர கிளாஸ் எல்லாமே நீங்கள் ஓன் நோட்ஸ் எடுத்து படிங்க. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் படிக்கும் பொழுது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வேலை வேணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வேலை வாங்கிட்டு அந்த இடத்துல அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ போடணும், ஒரு ஸ்டேட்டஸ் போடணுங்கிறத நினப்பு வச்சுக்கோங்க. அதை 10 பேர் நமக்கு ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க பார்க்கணும் அப்படிங்கிற இதை மட்டும் கோலாக வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. படித்து கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகணும். அந்த வேலை கிடைக்கும் பொழுது தான் அதோட அருமை வந்து நமக்கு தெரியும். பேசாதவங்க கூட நம்மள்ட்ட வந்து பேசுவாங்க, அந்த பொண்ணு பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து ஒரு பெருமை, அதை வந்து எல்லாருமே அனுபவிக்கணும். ஸோ படிங்க, கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. இதோட பிடிஎஃப் மட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.